கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை, திருமணத்திற்காகவே வளர்க்கிறோமா நம் பிள்ளைகளை அப்படின்றது தான் கட்டுரையின் தலைப்பு. எழுதியவர் எழுத்தாளர் ஹேமா. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன குறிக்கோள் இருக்குது, லட்சியம் இருக்குன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். என்னுடைய குறிக்கோள் இது, லட்சியம் இது அப்படின்னு. கடைசியில் என்னன்னு பார்த்தா, படித்து ஒரு வேலைக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதான் குறிக்கோளாக நம்மளுடைய நோக்கமாக அமைந்துடுது. குறிப்பாக ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோர்களுடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்குன்னா, நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதான் உச்சபட்ச அவங்களுடைய குறிக்கோளாக அமைஞ்சிருது. அப்போது திருமண பந்தத்தில் இணைப்பதற்கென்றே வாழ்வில் ஒரு குறிக்கோள் என்று நம்ம எத்தனை பேர் வச்சுருக்கோம்? அது மட்டும்தான் குறிக்கோளாக நம்ம நம்மளுடைய பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள மகிழ்ச்சியை நோக்கி வளர்க்குறோமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. திருமணங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பந்தம் தான், முக்கியமான ஒரு அங்கம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் திருமணம் மட்டுமே வாழ்க்கையின் முழுமையான லட்சியமோ, அது மட்டுமே வாழ்க்கையின் பொருளோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ அதற்காகவே நம்ம பிறந்திருக்கோம், ஒரு கல்யாணம் பண்ணி இனப்பெருக்கம் அப்படின்ற நோக்கத்துக்காக பிறந்திருக்கோமானா அதுவும் கிடையாது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம், ஒரு தேவை, அவனுடைய தேடல், அதை நோக்கி அவன் போயிட்டுருக்கிறான். அப்படின்றப்போ திருமணம் மட்டுமே ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னா அதை நோக்கியே பிள்ளைகளை நகர்த்துவது சரியா அப்படின்றதான் பெரிய கேள்வி. இங்கே இதில் நிறைய தலைவர்களை குறிப்பிட்டிருக்காங்க, திருமணமாகாத தலைவர்கள், அவர்கள்லாம் சாதிச்சிருக்காங்க. நிறைய சாதனையாளர்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த கட்டுரையில். அப்போது சாதனைகளை திருமணம் என்ற அமைப்பு சில இடங்களில் ஊக்குவிக்கவும் செய்கிறது. ஆனால் திருமணம்ன்றது இல்லாமலே நிறைய சாதனையாளர்களும் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் சரின்னு, இது தேவைன்னு சொல்ல முடியாது, தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியாகத்தான் நம்ம இந்த திருமணம்ன்ற பந்தத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம கட்டுரையாளர் சொல்கிறாங்க. என் பொண்ணை நல்லவன் ஒருத்தங்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டா போதும், நான் கண்ணை மூடிடுவேன் அப்படின்ற வசனங்கள் சினிமாவிலையும் சரி, நிஜ வாழ்க்கையிலையும் சரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம பெண்ணை ஒரு சரியான மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து விட்டால் இனி எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அது தவறில்லை தான் அப்படின்னு பார்த்தாலும், சுயமாக திருமண பந்தத்தில் ஈடுபட அந்த பெண்ணுக்கு நம்ம உரிமை கொடுத்துருக்கோமா, அவளை சிந்திக்க விட்டுருமா, அவளுடைய விருப்பத்தை கேட்டிருக்கோமானா அது கிடையாது. அங்கே தான் நம்ம ஒரு பிரச்சனை வருது. சரியான தீர்வை எடுக்கிறோமாங்கிறது கேள்வி. இப்போ பிள்ளைகளுக்கு, அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு பொருளாதார சுதந்திரம் என்பது அத்தியாவசியமான தேவை. அதற்கு அவர்களை நம்ம தகுதி பெற செய்ய வேண்டும். பொருளாதார சுதந்திரம் பெற்று தன் சொந்த காலில் நிற்கும் ஒரு பெண்ணால் தன் திருமண பந்தம் எவ்வளவு மோசமாக அமைந்தாலும் பெரும்பாலும் அதை சரி செய்து கொள்ள இயலும், அதை தவிர்த்து கொள்ள இயலும். அது இல்லைனாலும் அவளால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு மன தைரியம் உள்ளவளாக இருப்பாள். ஏன்னா பொருளாதார சுதந்திரம்ன்றது ரொம்ப முக்கியமானது பெண்ணுக்கு. இப்போது நம்ம பொருளாதார சுதந்திரம் மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு அடிப்படையான கல்வியோடு அது அமைய வேண்டும். அடிப்படை கல்வி, வெறும் ஏட்டுக்கல்வியோடு இல்லாமல் ஒரு அனுபவ கல்வி இருக்கணும். அதுக்கு அந்த பெண் பயணிக்கணும், நிறைய மனிதர்களை சந்திக்கணும், வெளியில் போகணும் அந்த பெண். அப்போ தான் இந்த மாதிரியான அனுபவங்களே கிடைக்கும், அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். திருமணம் என்பது ஒரு பண்டமாற்று முறை அல்ல. வரதட்சணை கொடுக்குற, சீதனம்ன்ற பேரில் கொடுத்து, அது பொண்ணையும் கொடுத்து, அதுக்கு நகை எல்லாம் கொடுத்து ஒரு பெண்ணை கட்டி வைக்கிறது ஒரு பண்டமாற்ற ஒரு விற்பனை சந்தை அல்ல. இருவர் இணைந்து வாழும் ஒரு நல்ல ஒப்பந்தமாக திருமணங்கள் முற்றிலுமாக மாற வேண்டும். இப்போது இந்த ஒரு நுகர்வு கலாச்சாரம் இப்போ அதிகமாகி போச்சு. உலகமயமாக்கலுக்கு பின்பு நல்லா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிராமங்களில் சாதாரண பெட்டிக்கடையில் விட அமெரிக்காவில் இருக்கிற கொக்கோ கோலாவும் பெப்சியிலேருந்து எல்லாமே கிடைக்கிறது. நம்மளுடைய கல்கோனா, கமர்கட்டு போன்றவைகள் கிடைக்குதானா? அதிகம் இல்லை. நிறைய இந்த மாதிரி பன்னாட்டு கம்பெனிகள் தயாரிக்கிற பொருட்கள் தான் விற்பனைக்கு வந்துருச்சு. அதுபோலவே இந்த அழகு சாதன பொருட்கள்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் இந்த பெண்கள் ஒரு விளம்பர மாடல்ன்ற பேரில் அவங்கள ஒரு நுகர்வு பொருளாக காட்டுற அளவுக்கு அந்த அழகு சாதன பொருட்களின் விற்பனை அளவு அதிகரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு மன ரீதியான ஒரு தாக்குதல் பெண்ணுக்கு ஏற்படுகிறது. அழகு என்றது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை இந்த பன்னாட்டு கம்பெனிகள் விரித்து வச்சிருக்கிறதுனால இந்த பெண்களுக்கான தன்னை பற்றிய சிந்தனையும் தன் அழகை பற்றிய சிந்தனையும் வலிந்து திணிக்கப்படுகிறது இந்த உலக சூழலில் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. இப்போ நிறைய அஜித் ஒரு படத்தில்
தனிமை நிறைய வேண்டும்னு கேட்பார் இல்லையா, அது மாதிரி இவங்களும் நிறைய கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு பட்டி தொட்டி எங்கும் பரவலாக்கப்பட வேண்டும். அவங்க சொந்த பிரச்சனைகளை குறித்து புறம் பேசும் உரிமை பொதுமக்களுக்கு கிடையாது என்பதை உணர வேண்டும். எந்த வயதில் யாருடன் திருமணம் என்பது நடக்க வேண்டும் என்பதை பெண்களே முழுமையாக முடிவு செய்ய வேண்டும். முதிர்கன்னி, விதவை, வேசி, தாசி, மலடி போன்ற வார்த்தைகளை நம் தமிழ் மொழியிலிருந்தே, நம் சொல் வழக்கிலிருந்தே முற்றிலுமாக நீக்க வேண்டும். நம் திரையுலகில் நிறைய பெண் இயக்குனர்கள் வேண்டும். பெண்களின் மனமறிந்த பெண்களின் உள்ளுணர்வு புரிந்த பெண் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் நிறைய கலைப்படைப்புகளை உருவாக்க வேண்டும். சமூகத்தின் நல்லதொரு மாற்றத்திற்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு இவங்க நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இந்த கட்டுரையை முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட பிரச்சனைகளாக நிறைய பார்த்துருக்குறோம். பாலிய விவாகமாகட்டும், தேவதாசி முறையாகட்டும், பொட்டுக்கட்டு முறையாகட்டும், எல்லாமே அந்த பெண்ணை குறிப்பாக அந்த திருமண சந்தை அந்த ஒரு விஷயத்தோடு நிறுத்திடுது. அதுக்கு மேலே உனக்கு ஒன்றுமே கிடையாது, பெண்ணாக பிறந்தையில் நீ ஒரு பிள்ளை பெருக்கும் இயந்திரம் மாதிரி, இதை செய்கிறக்காக மட்டுமே பிறந்தவள்ங்கிற மாதிரி அதை கொண்டு போய் அந்த பாலிய விவாகம் பண்ணுறதாகட்டும், மற்ற எதாகட்டும், அந்த ஒரு இடத்தோடு நிறுத்தி அதுக்கு மேலே உனக்கு சிந்திக்கவோ செய்யவோ தேவையில்லை அப்படின்றதில் நிறுத்திடுறாங்க. அப்போது அது நமக்கு தேவையா அப்படின்றப்ப இந்த கட்டுரை முக்கியமான கட்டுரையாக இருக்குது. இறுதியாக ஒரு விஷயத்தை வச்சு இந்த கட்டுரையை முடிச்சிருக்காங்க. என்னென்னா, நம்ம பெரியாருடைய சிந்தனையின் வழி அறிஞர் அண்ணாவின் திட்டத்தில் கொண்டு வந்த சுயமரியாதை திருமணம். இப்போ அது வரும்போது கூட நல்லா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்கள், தியாகிகளாக சொல்கிற பாலகங்காதர திலகர் முதற்கொண்டு இந்த பெண் கல்வி இல்லை, பிராமணர் அல்லாதவருக்கு கல்வி கொடுப்பதையே எதிர்த்திருக்கிறார் அப்படின்றத இதில் தெளிவாக அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. சாதி மற்றும் சாதிக்கு மட்டுமே சக்தி உண்டு என்ற தலைப்பில் அவர் எழுதிய தலையங்கம் 1891 வெளியிடப்பட்டது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் கல்வி தர வேண்டும் என்ற கருத்தை தவறு என்று கூறி மூர்க்கமாக எதிர்த்திருக்கிறார். பிராமணர்களுக்கு மட்டுமே கல்வி என்று சூளுரைத்த அவர் பெண் கல்வியையும் பலமாக எதிர்த்தவர். அப்போது இந்த கல்வியை இவ்வளோ மறுக்கணும்னு இத்தனை தலைவர் போராடினப்ப நம்ம தலைவர்கள் சுயமரியாதை திருமணம், பெண் வேலைக்கு போ, நீ வெளியில் வா, சமையல் கட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம ரொம்ப முன்னுதாரணமாக நம்ம தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அறிஞர் அண்ணாவால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது இந்த சுயமரியாதை திருமணம் அதுவும் பலருக்கு உடன்பாடு இல்லை தான், எதிர்த்தாங்க தான். ஆனால் சுயமரியாதை திருமணங்களுக்கான வரவேற்பு எவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுயமரியாதை திருமணம் என்கிற வார்த்தையே எவ்வளவு கண்ணியம் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது பார்த்தீங்களா. சுயமரியாதையுடன் பெண்கள் வாழ்வதற்கான அச்சாணியாக திருமணம் என்ற அமைப்பு முறை மாற வேண்டும். திருமண வாழ்க்கைக்கான நிர்பந்தங்களிலிருந்து, அடக்குமுறைகளிலிருந்து, அக நெருக்கடிகளிலிருந்து பெண்கள் மீள வேண்டும். திருமணம் என்பது சடங்கு சம்பிரதாயங்களால் மட்டுமே ஆனதாக அல்லாமல் இரு மனங்களின் தோழமையாக, நேசமாக சாத்தியப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டுரையை முடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களை திருமணத்துக்காகத்தான் வளர்க்குறோமான்றதை நம்ம யோசிக்கணும். அவங்களே சுயமாக சிந்தித்து, அவங்களே சுயமாக செயல்பட்டு, சுயமரியாதையோடு திருமணங்களை அவர்கள் செய்ய நாமும் துணையாக நிற்க வேண்டும் என்று கூறி இன்று உங்களோட இந்த கட்டுரை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.